This video is sponsored by Buymotor's app. Buymotor's app is one of the online purchasing app. It is available on both Play Store and App Store. I will provide the link below. You have to utilize it. ஹாய் ஹால் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். என்ன அப்படின்னா வேர் இஸ் மை ட்ரெயினை யூஸ் பண்ணி எப்படி நம்ம அலாம் செட் பண்ணிக்கிறது அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம இந்த ஆப்பை யூஸ் பண்ணணும். ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கணும். நம்ம அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற அப்டேட்ஸ் வந்து வேகமாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ நம்ம ஸ்ட்ரைட்டாக கண்டென்ட்டுக்கு போயிடலாம். நான் சர்ச் பாக்ஸில் போய் சர்ச் பண்ணுறேன். இதில் போயிடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா சவுண்டை ஃபுல்லாக வச்சுடுறேன் அக்சசிபிலிட்டியோட. ஸோ இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்வைப் பண்ணுறேன். ரைட் ஸ்வைப் பண்ணி போகிறேன். Edit box from station drop down list clear text button Chennai Egmore drop down list swap stations MS clear text button MS click local metro edit box from station drop down list இங்க என்ன இருக்குன்னா from இருக்கு. edit box fromல வந்து clear text button clear text கொடுத்துட்டு from station drop show mic நான் மதுரை கொடுக்குறேன். shift enabled shift a alpha a d delta b h I u uniform u r romeo a alpha I india I மதுரை mess Madura east window pop up editing Madura mdu Madura junction mdu போட்டாலும் வரும். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோல பார்த்திருக்கோம். swap station editing Chennai Egmore edit clear text Madura junction drop down list mdu local tab m Madura clear text editing swap station ms clear text find trains button clear ms இங்க வந்து ms ன்னு போட்டுருக்கீங்க. ஏன்னா சென்னை அதுக்காக clear find train search train image edit box train no search button இங்க நம்ம search button கொடுத்துருவோம். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா மதுரையில இருந்து சென்னை போறேன். ஓகேங்களா? சென்னைனா எம்எஸ் போட்டிருக்கேன். எம்ஏஎஸ்னா சென்ட்ரல், எம்எஸ்னா எக்மோர். நான் எம்எஸ் தான் போட்டிருக்கேன். எம்டியூனா மதுரை. இந்த ரெண்டு ஷார்ட் ஃபார்ம் இருக்கணும். நிறையா இதுக்கு ஷார்ட் ஃபார்ம் போட்டாலே போதும். ஷார்ட் ஃபார்ம் நிறையா கொடுத்துருக்காங்க. அதை நம்ம கண்டுபிடிச்சோம்னாலே ஈஸி. இப்போ எம்டியூ நம்ம போட்டோன்னா மதுரைன்னு வந்துடும். ஸோ ஒவ்வொரு ஷார்ட் ஃபார்மையும் நம்ம டைப் பண்ணி தெரிஞ்சு வச்சுக்கணும். அதான் பெட்டர். ஈஸியாக நம்ம நேவிகேட் பண்ண முடியும். சரி, இப்போ நான் சர்ச் பட்டன் கொடுத்துட்றேன். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரெயினோட லிஸ்ட் கிடைக்கும். ட்ரெயின் லிஸ்ட் கிடைச்சோடனே நம்ம அதில் எந்த ட்ரெயினுன்றதை நம்ம சூஸ் பண்ணிக்கணும். நம்ம ஆல்ரெடி புக் பண்ணியிருப்போம் எந்த ட்ரெயினில் போகிறோன்ட்டு. அந்த ட்ரெயினை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ நம்ம அதை மாற்றி சூஸ் பண்ணக்கூடாது. இப்போ நம்ம 12,661 Posida SF Express Chennai Egmore 12,638 Pandian SF Express Madura Junction Chennai Egmore of Moonru நான் பாண்டியன்ல போறேன்னு வெச்சுக்கங்க. More options 12,638 Pandian SF Express Madura Junction Chennai Egmore of Moonru in list. இப்படி ரைட் ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா நிறைய ட்ரெயின் காட்டும். எந்தெந்த ட்ரெயின் இருக்கு அப்படின்ட்டு எந்தெந்த டைம்ல இருக்குன்னு சொல்லி காட்டும். அந்த ட்ரெயினை நம்ம கிளிக் பண்ணணும். இப்போ நம்ம பாண்டியன்ல போறேன்னு வைங்களேன். பாண்டியன் கொடுத்துருங்க. டுடே அலாம் என்னைக்குன்னு கேட்கும், டேட் கேட்கும். டேட்டை நம்ம பிக் பண்ண தேவையில்லை இப்போதைக்கு. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா அலாம் தான் செட் பண்ண போறோம். அலாமை டேப் பண்ணிட்டேன். டேப் பண்ணதுக்கப்புறம் இப்போ என்ன இருக்குன்னா 10 minutes வென் ரைட் ஸ்வைப் பண்ணி தான் வந்தேன். வென் இருக்கு. இப்போ நான் இதை டைம் ஸ்லைடர் பார் இருக்கும், அதை டச் பண்ணினா 30 ஆயிரும். இப்போ நமக்கு என்ன செய்யணும்னா 10 minutes பிஃபோர் தான் நமக்கு வேணும். இது அப்படியே சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இப்போ ஸ்டேஷன் நேமை நம்ம எடிட் பண்ணணும். இப்போ நம்ம என்ன செய்யணும்னா இப்போ எந்த ஸ்டேஷனுக்கு அடிக்கணும் அப்படின்றத நம்ம செட் பண்ணணும். அப்பனா நம்ம என்ன செய்யணும், எந்த ஸ்டேஷன் வேணாலும் செட் பண்ணிக்கலாம்.
நம்ம ரீச் ஆக வேண்டிய Search button. ஸ்டேஷனை More options button. கிளிக் பண்ணோம்னா நம்ம MDU. More டைப் options. பண்ணிக்குவோம். Search button. Choose alarm station. Search more MDU. Map BTNX KQN BTNX RI BTN இதில் வர எல்லாமே வரும். BTN TPK VM Vilupuram Jun CGL Chen BTNX TBM ரைட் ஸ்வைப் பண்ணி தான் வரேன். BTNX MS Chennai Egmore 5:10 AM Panniranjan இப்போ Panniranjan சென்னை எக்மோர்னு வந்துருச்சு. நான் ரைட் ஸ்வைப் பண்ணி தான் வந்தேன். Location alarms. Tap to active. When 10 minutes. Time slider bar. Where MS Chennai Egmore edit box. Alarm set destination alarm. இப்போ நான் செட் டெஸ்டினேஷன் அலாரம் அப்படி கொடுத்தேன்னா set destination alarm. டாப் பண்ணிட்டேன். Cancel. Note. Location alarm will work only if you are inside the train. இது ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும். இதை நம்ம ட்ரெயினில் இருக்கும்போது தான் வரும் அப்படி சொல்லி நோட்டிஃபிகேஷன் வரும். Set destination alarm. இருந்தாலும் நம்ம செட் கொடுத்துருவோம். Alarm set for 10 minutes before Chennai Egmore. Where is my train? இப்போ சென்னை வர்றதுக்கு முன்னாடி 10 minutes பிஃபோர் வந்து நமக்கு அலாரம் அடிச்சிடும். இதை நான் செட் பண்ணி பார்த்துருக்கேன். பக்காவாக யூஸ் ஆகுது. இது வந்து லோக்கல் ட்ரெயின்ஸில் யூஸ் பண்ணி பார்க்கலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக முடியாது. ஏன் அப்படின்னா நான் யூஸ் பண்ண வரைக்கும் எப்படி அலாரம் கொடுக்குதுன்னா 2 ஸ்டாப் பிஃபோர் வந்து அலாரம் வந்து அடிச்சிடுது. 10 minutes எப்படின்னாலும் 10 minutesக்குள்ளே 2 ஸ்டாப் பிஃபோர் தான் இருக்கும். இப்போ நம்ம ஒரு ஸ்டாப்பில் ஏறுறோம் அப்படின்னா அந்த ஸ்டாப்புக்கு அடுத்து ஒரு ஸ்டாப்பு, அதுக்கு அடுத்து ஒரு ஸ்டாப்பு, நம்ம ரீச் ஆக வேண்டிய ஸ்டாப் அப்படின்னா அது என்ன செய்யுது அப்படின்னா அந்த இறங்க வேண்டிய ஸ்டாப்பில் இருந்து அதுக்கு முன்னாடி ஸ்டாப்பையும் கால்குலேட் எடுத்து அதுக்கு முன்னாடியே நம்பர் சொன்னால் புரிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஏன் அதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னா லோக்கலுக்கும் இது யூஸ் ஆகும். ஆனால் ஒரு ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக மட்டும்தான் யூஸ் ஆகும். ஃபுல்லாக யூஸ் ஆகுமானா கிடையாது. எப்படின்னா ஒருத்தர் வந்து 1ஆம் ஸ்டாப்பில் ஏறுறாரு, 3ஆம் ஸ்டாப்பில் வந்து இறங்குறாரு அப்படின்னா அந்த 2ஆம் ஸ்டாப்பு 3ஆம் ஸ்டாப்பையும் கணக்கில் எடுத்து 1ஆம் ஸ்டாப்லேயே சொல்லி அலாரம் அடிச்சிடும். ஸோ அந்த மாதிரி தான். இப்போ அது வந்து யூஸ் ஆகாது. சப்போஸ் அவர் தெரிஞ்சிச்சு அப்படின்னா சும்மா ஒரு கிளாரிஃபை பண்ணிக்கலாம், வரப்போகுது அப்படின்ட்டு. ஆனால் இதில் எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா பக்காவாக யூஸ் ஆகுது. ஏன்னா 10 minutes பிஃபோர்ன்றது வந்து 10 minutesக்கு முன்னாடி எந்த ட்ரெயினும் எங்கேயும் நிற்காது. சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா ஏதோ சிக்னல் கிராசிங் இந்த மாதிரி ஏதோ ஒன்று பிரச்சனையில் தான் நிற்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். 10 minutes கொடுத்து வைங்க, 1/2 hour கொடுத்து வைக்காதீங்க, அது வேஸ்ட்டு தான். ஏன் அப்படின்னா நமக்கு ஃபைன் பண்ண முடியாது. ஏன்னா சில நேரத்துக்கு எங்கேயோ நின்றோம், அதனால் நமக்கு அது கன்ஃபார்ம் ஆகாது. சில நேரம் அது 1/2 hourக்கு முன்னாடி ஒரு ஸ்டாப் கூட இருக்கும். அதனால் சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா 1/2 hour கொடுத்து வைங்க. இல்லை அப்படின்னா பெட்டர் 10 minutes தான் பெஸ்ட்டு. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்ம கற்றுக்கிட்டது. இன்னும் நிறைய அப்டேட்ஸ் நாங்கள் கொடுக்க காத்திருக்கோம். நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த சேனலை ஃபாலோ பண்ணணும் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து நீங்கள் என்ன செய்யணும்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் எல்லாத்துக்கும். அப்போ தான் வந்து நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கும் கிடைக்கும், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் கிடைக்கும். ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.